ஆலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது முருகனை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சதெல்லாம் சிவன் பார்வதியினுடைய குழந்தை, இரண்டாவது குழந்தை. விநாயகர் முருகனின் அண்ணன். முருகனுக்கு 2 மனைவியர், ஒன்று தெய்வானை, இன்னொன்று வள்ளி. இதற்கான பெயர் காரணங்களையும் இது எதன் அடிப்படையில் இப்படி கொடுத்தாங்க, எப்படி வந்தது என்ற பற்றியெல்லாம் ஒரு சின்ன விளக்கம். இந்த சொற்களை ஆய்வு செய்வது, வாய்மொழி கதைகள், புராணங்கள் படித்தது, நம்மளுடைய வரலாறுகளை படித்தது, இந்த ஆசீவகத்தை ஆய்வு செய்து பின்னோக்கி செல்லும் போதுதான் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. இப்போ சற்று நாட்களுக்கு முன்னதாக, சில மாதங்களுக்கு முன்னதாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை கோவிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே போகும்போதுதான் இந்த முருகன் அப்படின்ற ஒரு பேர் வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சது. முருகனை சில பேர் குறிஞ்சி நிலக்கடவுள்பாங்க, சிலர் முல்லை நிலக்கடவுள் அப்படிம்பாங்க. அப்போ அந்த குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். இதுக்கு சிவனே அதிபதி. ஏன்னா அவர் தான் ஆதி சித்தன், ஆதி நாதர், ஆதி யோகி. 20,000 வருடங்களுக்கு முன்னதாக பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு ஆரம்ப கால அறிவுள்ள மனிதர். நாம வணங்கக்கூடிய சிவன், முருகன், கிருஷ்ணன், பெருமாள், இவங்க எல்லாமே மனிதர்களாக பிறந்து சித்தர்களாக மாறி, சித்தர்களில் 10 படிநிலைகள் இருக்குது. அதற்கு மேல் அன்னர்கள், பெருமன்னர்கள், மால், தெய்வ கண்ணூன், இப்படிலாம் பல படிநிலைகள் இருக்குது. 15 படிநிலைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த குறிஞ்சி நிலக்கடவுள் சிவன், அவர் வாழ்ந்த காலம் என்பது 20,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. முருகன் முல்லை நிலக்கடவுள், அதாவது காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்ததாக வந்ததுதான் மருத நிலம். மக்களுக்கு சற்று அறிவு நிலை வளர ஆரம்பித்தது. நீர் ஊழி காலத்தில் இந்த பிரளயம், பெரும் பிரளயம் வந்ததில்லைங்களா, குமரி கண்டம் மூழ்கி பூமியினுடைய அச்சு மாறுவதனால் குமரி கண்டம் நீரில் மூழ்கியது. பிரளயம் சொல்லுவாங்க, நீர் ஒளின்னு சொல்றது. நிலப்பகுதி நீருக்குள் மூழ்குவது. அப்ப பூமியினுடைய அச்சு மாறுது அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல இது முன்னதாக தெரிந்து மக்களை உயரமான இடங்களுக்கு கால்நடையாக அழைத்து வந்து, அப்படி வரும்போதுதான் இந்த காவடியில அவரவருக்கு என்ன பொருள்கள் எடுக்க முடியுமோ அதை கொண்டுட்டு வந்தது. கால்நடையாக என்ன பொருள்கள் எடுத்து வர முடியும், அதனுடைய தத்துவம் தான் இன்றளவும் முருகனுக்கு காவடி எடுத்தது. வேற எந்த கடவுளுக்கும் காவடி எடுக்கிறது இல்லை. அப்போ கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா உயரமான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்கள், அதாவது லட்சத்தீவு, மாலத்தீவு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி. தாழ்வான பகுதியெல்லாம் கடலுக்குள்ள போயிடுச்சு. கூகுளில் போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கொண்டு வரும்போது அவர் கடவுளாக வணங்கப்படுறார். புதிதாக தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு, இலங்கை பகுதிக்கு வரும்போது அங்கு மக்கள் தொகை திடீரென்று அதிகமாகுது. அப்போ உணவு பிரச்சனை வருது. அதுவரையிலும் காட்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள், காய்கள், கீரை வகைகள், இவற்றை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்திருந்த நம் முன்னோர்கள் இப்பொழுது உணவு பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை வரும் பொழுது அங்கு சண்டை வருகிறது. அதன் பின்புதான் முருகன் யோசிக்கிறாரு, உணவை வேளாண்மையின் மூலமாக உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாக நெல் உருவாக்கப்பட்ட இடம்தான் திருநெல்வேலி. திடீர் உணவு பஞ்சத்திற்காக உடனடியாக
முருகனால் ஏற்பாடு செய்யப்பட்டது தான் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள். குறுகிய கால பயிர். 74 பஞ்ச காலத்தில் கூட தமிழக மக்களை காப்பாற்றியது கிழங்கு தான், மரவள்ளி கிழங்கு தான். அப்படி வரும்போது அதற்காக காட்டை அழித்து, பனைங்காடுகளை கொளுத்தி காட்டை அழித்து மருத நிலமாக மாற்றும் போது நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கும் முருகனுக்கு சுக்கப்பனை கொளுத்துவோம். அது பலவித கதைகளால் வேறு விதமாக திருவிடைப்பட்டுள்ளது. என்னுடைய இந்த பயணத்தில் முழுமையாக உங்களுக்கு அதை பற்றி விளக்கிடுவேன். அப்படி வரும்போது இந்த காடுகளை அழித்து மருத நிலமாக மாற்றியதனால் சிவனை மலைக்கோன் அப்படிம்பாங்க, முருகனை தரைக்கோன்பாங்க. ஏன்னா மக்கள் கீழே காட்டுல காடு சேர்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். இப்போ விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுவரையிலும் முல்லை நில தலைவனாக இருந்த முருகன் மருத நிலத்தின் தலைவனாக, அரசனாக மாறுகிறார். ராஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ மருத நிலத்தின் கோன் என்றால் அரசன். இந்த மருத நிலத்தின் கோன் மருகோனாகி முருகோனாகி முருகன் என்று தெரிந்தது. இந்த மருதமலைக்கு போய் மேலே ஏறி அந்த கருவறையிலிருந்து குடிமரத்தின் வழியாக கிழக்கு பக்கம் பார்க்கும்போது பல கோடி விவசாய நிலங்களாக தெரிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் போய் சொல்லும்போது பார்க்குறாங்க, மலையில் போய் எழுதி போட்டிருக்காங்க, மருதன் மரங்கள் அடர்ந்து நிறைந்திருந்ததுனால இதற்கு மருதமலை என்று பேர் வந்தது அப்படின்னு. அது உண்மையாக இருக்கலாம், மாற்று கருத்தாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கல்வியை மறைப்பதற்காக பாலறிவன் ஜோதிட களஞ்சியம் மருவி யூடியூப் நேரடியதாக இருக்கலாம். வணக்கங்களும் இது எப்படி ஆகிடும் என்னுடைய நாம் பார்க்க இருப்பது எனக்கு உதித்ததை முருகனை பற்றிய மருத நிலத்தின் தலைவன், மருத நிலத்தின் கடவுள். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சதெல்லாம் மருகோனா சிவன் பார்வதியுடைய குழந்தை, முருகன் இரண்டாவது குழந்தை. முருகு விநாயகரின் வளைவு, முருகனின் முருங்கைக்காய் அண்ணன் வளைவு. முருகன் பார்த்தீங்கன்னா 2 மனைவியர், 1 தெய்வானை, சீமந்தம் செய்யக்கூடிய, வளைகாப்பு செய்யக்கூடிய பெண்களுக்கு வளையல். அதற்கான பெயர் காரணங்களையும், அதாவது அந்த காலத்துல எதன் அடிப்படையில் இருந்தாங்க, மகப்பேறு எப்படி வந்தது என்று பற்றியும் ஒரு சின்ன விளக்கம். தலைப்பிரசவத்துல இந்த நிறைய சொற்களை ஆய்வு செய்வது, அப்போ கதை வளைகாப்பை நடத்தினாங்கள் படித்தது, நம்மளுடைய வரலாறுகளை படித்தது, ஆசீவகத்தை ஆய்வாக நோக்கி செல்வதாக அன்றைய காலத்தில் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த இதெல்லாம் எங்க பார்த்தாங்கன்னா, நாட்களுக்கு முன்னதாக சிந்து சமவெளியில் அகழ்வா ஆய்வுல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மறுமலை கோவில் எடுக்கப்படுகிறது. அங்க போகும்போதுதான் வீடியோ போட்டு போன முருகன் அப்படின்ற ஒரு பேர் வந்ததுக்கான அப்போ காரணம் தெரிஞ்சு வளைவாக இருக்கும். முருகனை சில பேர் குறிஞ்சி நில கடவுள்பாங்க, சிலர் முல்லை நில கடவுள் அப்படிம்பாங்க பெண்களுக்கு. அப்போ அந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். இதுக்கு சிவனே அறியப்பட்டுவார். ஏன்னா அவர் தான் ஆதி சித்தம், ஆதி நம்மநாதர். ஏன்னா அந்த ஆதி யோகி 20,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்களை பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்ச இன்னைக்கெல்லாம் தெரியும் ஆரம்ப கால அறிவுள்ள கிறிஸ்து பிறப்பு அன்பு நாம வணங்கக்கூடிய முன்னெடுக்கிறோம். முருகன், இயேசு கிறிஸ்தன், பெருமாள், நபிகள் நாயகம் எல்லாமே மனிதர்களாக பிறந்தாங்க. அவங்கள சித்தர்களாக மாறி சித்தர்கள பின்ன நிறைய பேர் வந்திருக்காங்க. காந்தி எல்லாம் அதற்கு மகாத்மா அப்படின்னு சொல்றோம், தேசத்தினரை சொல்றோம், பெருமன்னர்கள். இந்த வீடியோல இருந்து மாலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெய்வ கண்ணும் படிநாள்கள் இருக்குது. கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு, படிநிலைகளுக்கு விடையளிக்கிறேன். அப்படி பார்க்கும் மேலும் இது இன்னும் நிறைய போகணும், நிறைய கடவுள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னா அவர் வாழ்ந்த காலம் என்பது ஒரு உற்சாகமாக 20,000 ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சேனல்ல முருகன் பண்ணுங்க, முல்லை நடை பண்ணுங்க. காடு சார்ந்த இடம்.
நன்றி, வணக்கம். அடுத்ததாக